செவரு வச்சுட்டு போயிட்டுருக்கேன் சார், காம்பவுண்ட் செவருங்க. திங்கட்கிழமை உடனே வந்து நாங்கள் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்தோம் சார். இது வரைக்கும் எந்த ஒரு ஸ்டெப்புமே எடுக்கல. 4 நாள் ஆயிடுச்சுங்க. கேட்டால் காலையில் போனால் சாயங்காலம் வாங்கன்றாங்க, சாயங்காலம் போனால் காலையில் வாங்கன்னு சொல்கிறாங்க சார். எந்த ஒரு விசாரணையுமே இல்லைங்க. கேட்டால் அவன் ஃபோன் எடுக்கலன்னு சொல்கிறாங்க சார். ஆனால் அவன் வந்து அந்த வீட்டுக்குள்ளேயே தான் இருக்கிறாங்க சார். போலீஸ் எந்த ஒரு ஸ்டெப்பு எடுக்கல. எங்களுக்கு ஒரு பாதுகாப்பும் இல்லைங்க சார். என்ன பிரச்சனைமா? எதுக்காக செவரு அடிக்கிறார் அவர் கார் வாங்கினார் சார். அந்த கார் உள்ளே போகலிங்களா, அதனால் இந்த காம்பவுண்ட் இடைஞ்சா இருக்குல்ல, இந்த காம்பவுண்ட் ஆள் இல்லாத மாதிரி இடிச்சு தள்ளிட்டாங்க சார். சரி, அவர் ஏன் இடிக்கிறார்? அவர் நிலத்தை அவர் இடிக்கிறாரா? அவரது நிலம் அவரது இல்லைங்க சார், நிலமே அவரது இல்லைங்க. வேறு யார் நிலத்தில் அவர் வீடு கட்டிட்டு இருக்காரு. கார் உள்ளே போகிறதுனால அந்த காம்பவுண்ட் சோறு அடிச்சு தள்ளிட்டாங்க. அந்த காம்பவுண்ட் சோறு யாருது? எங்களோட தான் சார். அது எங்களோட எங்கள் மாமனார் 1969 வாங்கினாருக்கு சார். அதுக்கப்புறம் எங்கள் வந்து எங்கள் கிட்ட தான் இருக்குது. ஃபுல் வீடு இருக்குங்க சார். 16 அடி வீடு, 3 அடி வீடு. அந்த 3 அடி தான் சார் எங்களுக்கு. அதில் எங்கள் மண்ணில் தான் இருக்குங்க அது காம்பவுண்ட் சோறு. யாருமே இல்லாத போது எங்கள் சின்ன பொண்ணு வீட்டில் இருக்குது சார். எங்கள் அம்மா இருக்காங்க. எங்கள் அம்மாவுக்கு 90 வயசுங்க சார். எங்கள் சின்ன பொண்ணு இருந்திருக்கு. நாங்கள் எல்லாமே யாருமே வீட்டில் இருக்கிற பார்த்துட்டு அப்படி நாங்கள் கிளம்பி பஜார் போனோன்னா இடிச்சிருக்காங்க. எங்கள் சின்ன போய் கேட்டதுக்கு கேவலமாக பேசியிருக்காங்க சார். அந்த பொண்ணை வீடியோ எடுக்கும்போது அந்த வீடியோ காட்டுறோம் பாருங்கள் சார். அந்த வீடியோவில் வந்து அவனே தான் சார் இடிச்சிருக்காங்க. ஆளுங்களை கூட்டு வந்து அவனே இடிச்சிட்டு போயிட்டுருக்காங்க சார். நாங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணால் போலீஸ் வந்து எந்த வகையான ஆக்ஷனும் எடுக்க மாட்டேங்குதுங்க சார். நீங்கள் எங்கே போயிருந்தீங்க அந்த டைமில் இடிக்கிற? நான் பஜார் தான் சார் வந்து போனேன் சார். 1/2 மணி நேரம் கூட ஆகலைங்க சார். நான் ஆட்டோவில் ஏறினதை பார்த்துட்டு தான் ஆளுங்க கூட்டி இடிச்சிருக்கான் சார். எங்கள் பொண்ணு ஃபோன் பண்ணுதுங்க, உடனே போகிறேன். நான் போகிறதுலாம் இடிச்சிட்டான் சார் அவன். இப்போ அந்த லேண்டு யார் பேரில் இருக்குது? எங்கள் வீட்டுக்கார் பேரில் இருக்குது சார். பக்கிரின்னு செய்துங்களா? கொடுத்தோம் சார். திங்கட்கிழமை ஒரு 11:00க்கெலாம் கொடுத்துறோம் சார். அவன் 11 மணிக்கு இடிக்கிறான், நாங்கள் 11:00க்கு கொடுத்துறோம் சார். போலீஸ் வந்து பார்த்தும் ஃபோட்டோ எடுத்தாருங்க அன்னைக்கு. திங்கட்கிழமை 1 மணி இருக்கும் சார். எங்கள் வீட்டான வந்து காம்பவுண்ட் இடிச்சதெல்லாம் ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்தாருங்க. அதுக்கப்புறம் எந்த வகையான ஆக்ஷனும் எடுக்கலைங்க சார். நான் காலையில் போனாக்கா சாயங்காலம் வான்னு சொல்கிறாங்க, சாயங்காலம் போனால் காலையில் வான்னு சொல்கிறாங்க. நேற்று வந்து 2 வக்கீல் வந்து அவன் வீட்டுக்குள்ளே இருக்கிறான் பார்த்துட்டு போகிறாங்க. நான் போய் ஸ்டேஷனில் சொல்கிறேன் சார், அவன் வீட்டுக்குள்ளே தான் இருக்கிறாங்க, வந்து பாருங்கள் சார். அந்த போலீஸ் அனுப்புகிறேன்னு சொன்னாங்க, அனுப்பவே இல்லைங்க சார். திருப்பி ஈவினிங் வந்தாக்கா என்னம்மா ஆப்போசிட் பார்ட்டி நீங்கள் கூட்டு வந்தீங்களான்னு என்ன கேட்குறாங்க சார். நான் சார் கூட்டு வரணும் ஆப்போசிட் பார்ட்டியை. இப்போ என்ன பண்ணணுமா உங்களுக்கு? எங்கே வந்திருக்கீங்க? நாங்களா சார் டிஎஸ்பி ஆஃபீஸ்க்கு வந்துருக்கோம். எஸ்பி ஆஃபீஸ்க்கு வந்திருக்கோம் சார். இப்போ என்ன பண்ணணும்? எங்களுக்கு எப்படி பாதுகாப்பு சார்? புது வழி சார். இடிச்சு போட்டு அப்படியே இடிச்சு போட்ட மாதிரி இருக்குங்க சார். இப்போ எங்களுக்கு நானும் எங்கள் அம்மா எங்கள் பொண்ணு மட்டும் தான் இருக்கிறோங்க. எனக்கு பயமாக இருக்குது சார் நைட்டில் இருக்கிறதுக்கு. பகலில் பகலில் இத்தனை பேர் இருக்கும்போது ஆளை கூட்டின்னு வந்து இந்த செவரை இடிச்சிருக்கானா, நைட்டில் யாரும் இல்லாத போது என்ன செய்ய மாட்டான் சார் அவன். எனக்கு என்ன பாதுகாப்புங்க அந்த இடத்துலங்க? இந்த பாதுகாப்பு போலீஸ் தான் சார் கொடுக்கணும். இத்தனை நாள் சுற்றுற ஒரு ஸ்டெப்பும் எடுக்க மாட்டேன்றாங்க சார் அவங்க. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.